அனைவருக்கும் வணக்கம். முரண் சேர்ந்த மொயம்பினவர்க்கும் அரண் சேர்ந்தா மாக்கம் பலவும் தரும். வரும் பகையை எதிர்க்கும் வழியை இருந்தாலும் அத்தோட அரணை சார்ந்த போரிடம் வாய்ப்பும் இணைஞ்சாதான் பெரும்பயன் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மனிதாபிமானம் மற்றும் மீட்பு ஆபரேஷன்கள். ஆபரேஷன் மேகரகத் 2014 நடந்திருக்கும். நோக்கம் பாருங்க, ஜம்மு காஷ்மீர் வெள்ளத்துல 2014 சிக்கியவர்களுக்கு உதவி பண்றதுக்காக பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஜம்மு காஷ்மீர்ல முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்தின வெள்ளத்துல இருந்து பொதுமக்களை மீட்கிறதுக்காக இந்திய ஆயுதப்படையால 2014 செப்டம்பர்ல தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் பேரிடர் நிவாரணம் தான் இந்த நடவடிக்கை. அடுத்து பாருங்க, இதனால பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆபரேஷன் ராகத் 2015 நடந்திருக்கு. ஹேமன் நெருக்கடியில 2015 இந்திய மற்றும் வெளிநாட்டு குடிமக்களை வெளியேற்றதுக்காக இது நடந்திருக்கு. ஆபரேஷன் ரஹத் அப்படின்னு சொன்னா நிவாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நிவாரணம் 2015 இந்தியா மேற்கொண்ட மிகவும் வெற்றிகரமான ராணுவ வெளியேற்ற நடவடிக்கை தான் இது. சவுதி தலைமையிலான ராணுவ தலையிட்ட போது இந்திய ஆயுதப்படையும் ஏர் இந்தியாவும் இணைஞ்சு போர்ல பாதிக்கப்பட்ட ஏமன்ல இருந்த 5600க்கும் மேற்பட்ட பொதுமக்களையும் 4640 இந்தியர்கள், இதுல 41 நாடுகளை சார்ந்த 960 வெளிநாட்டுல மீட்கப்பட்டிருப்பாங்க. முக்கியமா 2015 ஏப்ரல் 1 to ஏப்ரல் 11 வரைக்கும் இந்த நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க, ஆபரேஷன் சங்கத் மோச்சன் 2016 நடந்திருக்கு. இதோட நோக்கம் பாருங்க, தெற்கு சூடான் உள்நாட்டு போரில் 2016 சிக்கிய இந்திய மற்றும் வெளிநாட்டு குடிமக்களை வெளியேற்றத்துக்காக இங்க நடந்திருக்கும். 2014 தெற்கு சூடான்ல உள்நாட்டு போர்ல சிக்கி தவிச்ச இந்தியர்களை மீட்டு தாயகத்திற்கு அழைச்சு வர்றதுக்காக இந்திய அரசால மேற்கொள்ளப்பட்ட ஒரு மீட்பு நடவடிக்கை தான் இது. இந்த நடவடிக்கை ஜூலை 2016 நடந்திருக்கும். வெற்றிகரமா இதுல மக்கள் மீட்டிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.